பெரிய ஷாட்டுக்கான முயற்சி ஹேட்ரிக் 4 ஹேட்ரிக் 6 சொல்லும் போதே இங்க ஒரு பவுண்டரிக்கான முயற்சி அண்ட் ஈஸி டபுள். அதே மாதிரி நம்ம டிஜே லேப்டாப்போ இல்லைன்னா நம்ம ஒத்த கையில கேட்ச் பிடிச்சா 100 ரூபா இன்க்ளூடிங் ஃபார் டான்ஸ் கேர்ள்ஸ் ஆல்சோ. ஒத்த கையில கேட்சா 100 ரூபா. ரெண்டு கையில பிடிச்சா எவ்வளோன்னு கேட்குறாங்க. ரெண்டு கேட்சில் பிடிச்சா ஆல் தி பெஸ்ட் மட்டும்தான். அது ஒன்லி ஃபார் ஆடியன்ஸ் மட்டும்தான், பிளேயர் கிடையாது. ஒன்லி ஃபார் ஆடியன்ஸ். 2 ஓவர் முடிஞ்சு போயிடுச்சு. ஸ்கோர் வந்து இங்கே 12. ஸோ இதே நேரத்தில் மேன் ஆஃப் த பவுலிங் டோர்னமெண்ட் மேன் ஆஃப் த பவுலிங் வந்து வழங்குவார் திரு ஆரோன் பேக்ஸ் அண்ட் ஃபுட்வேர்ஸ். ஷூ கொடுத்துருவோம். ஏதாவது சைஸ் சேஞ்சஸ் ஆகனா அவர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துரும், போய் மாற்றிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து வழங்கிய அதே போன்று நல்ல பிளேயர் ஒருத்தர் தேர்ந்தெடுத்து ஏற்காடு எஸ்கேப் 11 வந்து அவன் ஃபேமிலியோட ஸ்டே பண்ணிக்கலாம் ஒன் டே. இங்கே இருக்கலே நல்ல பிளேயர் டிஜே தான். ஸோ ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டுக்கான முயற்சி, ஒரு ஸ்கொயர் லெக் ரீஜனில் ஒரு சிங்கிள். அகெயின் ஒரு சிங்கிள். ஸோ இந்த கிரவுண்ட் நான் முன்னாடியே சொன்னால் கொஞ்சம் பெரிய கிரவுண்டு, அதனால் உங்களால் அந்த சிக்ஸஸ் அண்ட் பவுண்டரிஸ் அவ்வளோ ஈஸியாக கிளியர் பண்ண முடியாது. லோ ஃபுல் டாஸ் பால், பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. அகெயின் ஒரு லாங் ஆன் ரீஜனில் சிங்கிள். ஆஹா நல்ல பாலுங்க கால் தேசியில். ஆனால் விக்கெட் கீப்பர் பால் வந்து விக்கெட் கீப்பரை ஏமாங்கோலி பண்ணிருச்சு. பேட்ஸ்மேனோட காலிலே பட்டுருச்சு. அதுக்கு முன்னாடி விக்கெட் கீப்பர் ஒரு ஜம்பிளிங்கம் போட்டார் அவரோட ரைட் சைடில் பாலை பிடிக்கிறதுக்காக. அடுத்த பால் வசந்தம் அவ்வளவுதான் பண்ணிருக்காரு. மிஸ்டர் இ ஞானவேல் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். எங்களுக்கு நன்கொடை வழங்கிய அண்ணன் அடிச்சிருக்காரு. 1-1 இல்ல 6ஆவே நாங்க கழிப்போம்னா அடிக்கப்பட்ட ஷாட் பட்ஸ் ரைட் டு தி ஃபீல்டர். பெரிய ஷாட் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் ரீஜன்ல ஒரு சிங்கிள். சொல்லி பாலா ஃபேன்ஸ் கொந்தளிச்சா இப்போ பாலா அவங்க கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிருப்பாரு. செகண்ட்
ஆனந்தன் உள்ள ஆனந்தம் தருவாரா? முதல் பாலே பாலா கை உள்ள போகுதா? அந்த பாலே பாலா கையில் தான் போயிருக்குது. சோ இங்க விக்கெட். இன்னும் ஒரு நல்ல பேசி மூக்கு மேல ராஜா இன்னொரு விக்கெட். ஸ்கொயர் லெக் மண்டைக்கு மேல ஒன் மோர் விக்கெட். இங்க பார்த்தாரு ஸ்ட்ரைக் டு த ஃபீல்டர். 22க்கு நோ லாஸ். 9 ரன்கள் அடிக்க வேண்டும். அடுத்த மேட்ச் பிட்வீன் சேலம் அண்ட் கொல்லம். யார் பேமெண்ட்லப்பா? ஆல்ரெடி பேமெண்ட் இல்லப்பா. நல்ல ஷாட். ஒரு நல்ல ஷாட். ஓவர் ஃபைன் லெக். உண்மையிலே இந்த மாதிரி ஷாட்ஸ் எல்லாம் டென்னிஸ் மேட்ச்ல பாக்குறப்ப அவ்வளவு நல்லா இருக்கும். ஸ்டேஜ் டாக் சேலம் ஜிவி அணியின் தலைவர். என்னடா பாட்டு வரல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. இந்த மேட்ச் முடிச்சோன்னா பாட்டு என் தலைவன் போட ஆரம்பிச்சிருவான். ஜிவி அடுத்த பந்து ஒரு ஷார்ட் டெலிவரி. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. அடிச்சிருக்காரு.